அனைவருக்கும் வணக்கம். PS இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் வெள்ளை பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய் போட்டு கேரட் சேர்த்து எப்படி கூட்டு செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. முதல்ல நம்ம அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு அதில் பாசிப்பருப்பு போட்டு 1 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டு வேக வைக்கிறோம். பாசிப்பருப்பு ஒரு அரை பதத்துக்கு வெந்த உடனே நாம ஏற்கனவே தோல் நீக்கி நறுக்கி வச்சிருக்கிற வெள்ளை பூசணிக்காய், அதாவது அந்த பரங்கிக்காயை அதில் இது மாதிரி கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அதில் கொட்டுறோம். இது மாதிரி நறுக்கி அதில் போடுங்க. பாசிப்பருப்பு ரொம்ப குழைய வேகணும்னு இல்லை, ஒரு அரை பதத்துக்கு வெந்தால் போதும். ஏன்னா நம்ம இந்த குக்கரை மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். அதுலேயே பாசிப்பருப்புலாம் நல்லா வெந்துடும். இப்போ கேரட் இது மாதிரி நம்ம நறுக்கி கேரட்டையும் அதனோட சேர்க்கிறோம். இந்த வெள்ளை பூசணிக்காய், பரங்கிக்காய், கேரட்டு சேர்த்த கூட்டு தான் இது. கேரட்டும் வெள்ளை பூசணிக்காயும் போட்டு நம்ம குக்கரை இப்போ மூடி வச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவு, அதாவது இதுக்கு நம்ம 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், கல் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நாம இந்த குக்கரை மூடி வச்சிட்டோம். ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கோம். இப்போ இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த பாசிப்பருப்போடு சேர்த்து இந்த கேரட்டும் வெள்ளை பூசணிக்காயும் நல்லாவே வெந்துருச்சு. இது நம்ம ஏற்கனவே ஒரு 2 பத்தை, அதாவது 2 சில்லு தேங்காயோட 2 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். அந்த கலவையை நம்ம இப்போ அதில் கொட்டுறோம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த தேங்காய் கலவையோட அந்த கூட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா சேர்ந்து கொதிக்கணும். நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நாம பெருங்காயத்தூள் அதில் ஆட் பண்ணுறோம். ஏன்னா கூட்டுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த கூட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் கலவையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. கூட்டு முடிஞ்சது, ரெடியாக இருக்கு. இப்போ இதை நம்ம வேற பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இந்த கூட்டுக்கு நம்ம இப்போ தாளிச்சு கொட்டணும். இப்போ நம்ம அதே குக்கரை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. இப்போ கடுகு போடுறோம். கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு அதில் சேர்த்து நல்ல கடுகு வெடித்து இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்ல சிவந்ததும் கருவேப்பிலை, கறி லீவ்ஸ் அதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை அப்படியே நாம் நல்லா தாளித்து அந்த கூட்டில் கொட்டிடுறோம். அவ்வளோதான், கூட்டு ரெடி சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கூட்டு செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லாம் கூட இந்த காயை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வெயில் சம்மர் டைமில் இந்த வெள்ளை பூசணிக்காய் சேர்க்கறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது ஒரு நீர்க்காய். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெள்ளை பூசணிக்காய், கேரட்டு சேர்த்து கூட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாத்துக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடலாம், அருமையாக இருக்கும். இதே மாதிரி செய்து நீங்களும் நம்ம வீடியோக்கு கீழே உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.